அந்த டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்ட பந்தயங்க நடத்துறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட. தைரியம் இருந்தா மோதி பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா! இனிமே என்னால இந்த ரேஸை விட்டு கொடுக்க முடியாது கைன். அந்த டிராகன் பூஸ்டரும் அவங்களும் என்ன ஜெயிக்க விடவே மாட்டேங்கிறாங்க. இனிமே என்னோட ஆட்டத்தை பாரு. என்ன சொன்ன? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவ ரொம்ப நேரமா ரேஸ் பண்ணிட்டு இருக்கா. இவளோட எனர்ஜி லெவல் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கணும். அது எப்படி முடியாம இருக்கும்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இவன் கதையை முடிக்கல. நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா இந்த கேம்ல கண்டிப்பா வின் பண்ணலாம். இத கொஞ்சம் நினைச்சு பாரு. உங்க அப்பா இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுவாரு. புரிஞ்சுதா? எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. அவரு சந்தோஷப்பட்டா என்ன, படல்னா எனக்கு என்ன? ஏய், இங்க பாரு, உங்ககிட்ட தேவையான எனர்ஜி இல்ல. நான் சொல்றத கேளு. அது என்னவோ உண்மைதான். ஆனா இந்த ரேஸ் முடியறதுக்கு ரொம்ப நேரம் கிடையாது. ஏய், இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. சொல்றத ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ரெடி. என்ன அதுக்குள்ள என்ன நடக்குது இங்க? நான் நினைச்ச மாதிரியே காரியங்கள் எல்லாம் அற்புதமா நடந்துகிட்டு. அப்படித்தான். கமா. இங்க பாரு, உன்னுடைய சிஸ்டத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு அது தெரியுது. நீ உன் வாயை மூடிட்டு இரு. இதை எப்படி ரிவர்ஸ் பண்றது? கம் ஆன் ப்ரோ, நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். உன்னால முடியும். வேகமா வா. கம் ஆன் சுதந்திரா, வா வா. Video by visualc2blogspot.com. இதை யார் பண்ணாங்களோ அவங்கள நான் கண்டுபிடிச்சா அவங்கள சும்மாவே விட மாட்டேன். இப்போ என் வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, மார்ஜர் தான் வின் பண்ணல. அப்புறம் என்ன? ஆமாமா தெரியுமே. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. மாடரேட்டர் கிட்ட அவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தா அவனால ஜெயிக்கவே முடியல. அவன் ஏன் தோத்தான்னு எனக்கு புரியவே இல்ல. எனக்கு தெரியும். நீங்க பண்ண ரேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு சாம்பியன் மாதிரியே நீங்க ரேஸ் பண்ணீங்க. கண்டிப்பா நீ ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ரேசரா வருவ. ஆமா, நீங்க யாரு? நான் தான் வில்லட், உன்னோட நண்பன் தான். இங்க பாரு, என்ன சந்தேகமா பார்க்காத. அந்த மாடரேட் ஒரு வித்தியாசமான கியரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆமா ஆமா, அவன் கிரே அசிஸ்ட் கியரை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமானது. அது சக்தியானது. அது கிரேட் ரெக்கார்டியம் மேல செய்யப்பட்டது. அந்த கிரேட் ரெக்கார்டியம் இருந்தா போதும், எந்த ஒரு டிராகனும் ஃபாஸ்டா ஓட கூட நல்ல வாய்ப்பு இருக்கு.
இந்தாங்க, இத நீங்க யூஸ் பண்ணலாம். சூப்பர். இது ரேஸ்ல நீங்க பண்ணதுக்காக பரிசா கொடுக்கறேன். நான் உங்களை எப்பவும் பாத்துக்கிட்டே இருப்பேன். அகாடமியில கலந்துக்க இன்னும் வாய்ப்பு இருக்கு, என்ன நம்புங்க. அகாடமியா? அற்புதம். இந்த கியருக்கு ரொம்ப நன்றி, ஆனா எனக்கு இது வேண்டாம். போயிட்டானா? யாரோ ஒரு ஆள் க்ரூ ட்ரெண்டுக்குள்ள பூந்துட்டான். நிறைய விஷயம் காணா போயிருக்குன்னு சொல்றாங்க. அங்கேருந்து ஒரு கியர் கூட மிஸ் ஆயிருக்கு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ஜாக்கிரதையா இருப்போம். என்னாச்சு போ? என்னாச்சு? ஏய், ஏரோபேட்ஸ் நில்லு. நானும் அதை பார்த்தேன் போ. அவன் நிச்சயமா ஷேடோ கியர் தான் பயன்படுத்திட்டு பரவாயில்லையே, என்ன துரத்தி பின்னாடியே வந்துட்ட. இப்ப நீ வசமா மாட்டிக்கிட்ட. இந்த ரேஸும் இதோட முடிஞ்சு போச்சு. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஒன்னும் திருடன் கிடையாது. நான் ஒரு மிஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்ன மாதிரி மிஷன்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அகாடமில இருந்தேன். இங்க பாருங்க, நான் ஒரு மெக்கானிக். கிரேட் போன் டிராகனுடைய ஒரு க்ரூவா? ஆமா, லிப்ரஸ் மாதிரி நானும் ஃபேமஸா இருந்தேன். உனக்கு லிப்ரஸ பத்தி தெரியுமா என்ன? ஆனா எப்படி? ஏன்னா லிப்ரஸ் என்னுடைய டிராகன். அந்த மேக்னெட்டிக் ட்ரிகோனியத்தை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். டிராகன் பூஸ்டர் டிராகன் சிட்டி கவுன்சிலுக்கு அதை கொடுத்தாரு. அத பத்தியா நீ சொல்ற? நல்ல வேளை அந்த மேக்னெட்டிக் ட்ரிகோனியம் சேஃபா இருக்கு. இப்போ நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். என்னால நம்பவே முடியல, எப்படி நீ அவனை தப்பிக்க விட்ட? இன்னொரு மனித டிராகன் யுத்தத்தை தடுக்க அவன் போராடிக்கிட்டு இருக்கிறதா சொன்னான். அதனாலதான் அவனை விட்டேன். நீ பண்ற விஷயம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தெரியும். எனக்கு தெரியுது. திருடன் யாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவன் பேர் வெல்லட். பெண்ணோட டிராகன்ல அந்த கியர் இருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் அவன் தானு. நல்ல வேளை அவன் தேடி வந்த மேக்னெட் அக்வேரியம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது லாக்கர்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது எவ்வளவு ஆபத்துன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அது ரொம்ப ஆபத்தானது. இவனையும் சேர்த்து தான் சொல்றேன். அவன் அந்த கியரை திருட முயற்சி பண்ணனால அவன் அகாடமில இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவன் எதுவும் சொல்லல. அவன் கண்டுபிடிச்ச எல்லா பொருளுமே விலை மதிப்பற்றது. அவன் கண்டுபிடிச்சது எல்லாமே மனுஷனையும் டிராகனையும் வச்சு அவன் ரிசர்ச் பண்ணுவான். ரேஸ நான் தான் ஜெயிச்சிருக்கணும். அந்த கியர் நல்லாதான் வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. ஏன்னான்னு தெரியல, திடீர்னு நின்னு போச்சு. என்னாச்சு? எனக்கு இப்பதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவன் ஒரு மெக்கானிக்கா. என்ன மன்னிச்சிடு. என்ன மெக்கானிஸ்டா? வேற யாருக்கு அந்த கியரை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன்? மோட்டிஸ் அவன் ஒரு திருடனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவன் கெட்டவன் இல்லைன்னு மட்டும் எனக்கு தோணுது. அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. ஆனா உண்மையான ஒரு விஷயம், அவனுக்கு லேப்ரஸ பத்தி கூட தெரிஞ்சிருக்கு. அவன் மனித டிராகன் யுத்தத்தை தடுக்கணும்னு சொல்றான். பாரம்பரியமாவே இந்த மாதிரி மெக்கானிக்க நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஒரு கொள்ளக்காரங்க மாதிரி தான். போர் நடக்கும் போது யார் அதிக விலைக்கு கேக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ட்ரெக்கானியத்தை அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் எனக்கு ஒரு கிரே ரெக்கானியத்தை கொடுத்தானே. ஆனா அந்த கிரேட் ரெக்கானியம் உண்மையிலேயே ஆபத்தானது ஆர்த்தர். சின்ன சின்ன கியர் எல்லாம் அதுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால தான் முன்னாடி இருந்த ராஜாக்கள் அந்த கிரேட் ரெக்கானியத்தை லிப்ரஸ் மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த டிராகனுக்கு அதை கொடுத்தாங்க. அங்க பாருங்க, அது அவனேதான். அப்படின்னா இவன் பிரச்சனை என்னங்கிறது நம்ம ஒரேடியா தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்ப டிராகனே வெளியே வா. யாரோ வழக்கம் போல எங்கேயோ மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கே. டிராகன் பூஸ்டர், உங்களை நான் எதிர்பார்க்கல.
உங்க கூட நான் சண்டை போட ஆசைப்படல. எல்லாரும் என்ன திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் இப்படி பண்ணினேன். இதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல டிராகன் போஸ்டர். இவனை இனி நான் பாத்துக்கிறேன். மன்னிச்சிருப்பேன், ஆனா எனக்கு இதுல நிறைய வேலை இருக்கு. ஓ அப்படியா டிராகன் போஸ்டர்? முடிஞ்சா இவனை காப்பாத்திக்கிறேன். அது ரெட் டிராகன். ஓ, சண்டை போட வரீங்களா? பார்த்துட்டு கவலைப்படாத, போகும். நம்ம பண்ண மாட்டேன். Video by visualcityblogspot.com. இங்க என்னதான் நடக்குது ரிபேட்? லிப்ரஸ் வந்தப்போ நீ இங்க இருந்தியா? அவன் எவ்வளவு ஆபத்தானவன் உனக்கு தெரியல. அவன் அன்னைக்கு உண்மையான டிராகன் போஸ்டரை காப்பாத்துறதுக்காக தாங்க வந்தான். நான் உங்களை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்சேன். அப்படி இல்லைன்னா இந்த ஹியூமன் வார் திரும்பவும் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ அது திரும்ப வரணும். மற்ற சிறந்த டிராகன்ஸும் இந்த போருக்காக வருவாங்க. அவங்க அதிக சக்தி வாய்ந்த கிரேட் ட்ரெக்கானியத்தை யூஸ் பண்ணுவாங்க. அகாடமில இருந்து உன்னை வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி நீ இதையத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, அதே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். ஆனா இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான காரணம் வேற. இங்க பாரு, லீப்ரஸ் தனியாளு கிடையாது. நிறைய சிறந்த டிராகன்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள பூட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். யாராவது அவங்கள கண்டுபிடிச்சு அந்த கியரை ரீஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஆர்மியா திகழ்வாங்க. அவங்க எல்லாரும் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா அது லிப்ரஸ கண்ட்ரோல் பண்றதுதான். அப்படின்னா அங்க பாதுகாப்புல இருக்கிற அந்த ஹார்ன் உனக்கு வேணுமா? ஆனா அது பெரிய ஆபத்தாச்சே. நீ இப்ப என் கூட வரதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நாம ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட பேச. ரிபேட் வேண்டாம். நில்லு. சொன்னா கேளு. எங்க போன நீ? திரும்ப திரும்ப இந்த டிராகன் போஸ்டர் என்னுடைய வேலையிலேயே தலையிட்டு இருக்கா. இது நடக்க கூடாது. நான் அந்த வில்லட்டை என் இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா போஸ்டர் கெடுத்துட்டான். சீட்குள்ள நுழையறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு நீங்க அரெஸ்ட் ஆகணும். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அப்பாவுக்கு ஒரு ஆபத்துன்னா பையன் ஓடோடி வரமாட்டானா என்ன? கண்டிப்பா. வில்லட்டுக்கு எப்படி உள்ள வருதுங்கிறது நல்லா தெரியும். எனக்கு எப்படி வெளியே வருதுங்கிறதும் தெரியும். அந்த கிரீன் பாண்ட் டிராகன் லிபரஸ பத்தி சொல்றது மட்டும் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்க, நாம இப்ப இந்த டிராகன் சிட்டியோட செக்யூரிட்டியை வச்சு அந்த வில்லனை எப்படியாவது தடுத்து ஆகணும். சொல்றது புரியுதுல்ல? இத நான் ஒத்துக்கிறேன். நம்ம ஏதாவது பண்ணி அவனை தடுத்து நிறுத்தியே ஆகணும். சரி, வாங்க போகலாம். நம்ம சொந்த முயற்சியை வச்சு அவனை பிடிச்சு நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த டிராகனும் அவனும் கிடைச்சா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இங்க பாருங்க, இவனுக்கு இந்த விஷயம் புரியவே இல்ல. எல்லாரும் தன்னுடைய சொந்த முயற்சியில இதை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கரெக்டா சொன்ன. இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போய் ரெண்டு விஷயத்தை தேடிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்துல அந்த டிராகனையும் அந்த வில்லட்டையும் நாம கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் சரிதான். ஆனா நாம எப்படி அவனை பிடிக்கிறது? இங்க பார்க்கேன், ப்ரீ சீட்ல இருந்து எப்படி வெளியே வரங்கிற உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவன் எடுத்துட்டு வரும்போது நம்மள ஒருத்தன் அவன் ஆயிடுவான். எல்லாரும் ப்ரீ சீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வில்லட்டுக்கு மட்டும்தான் லிபரஸ பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. எல்லா டீமும் சிட்டி நோக்கி போயிட்டு இருக்கு. நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். ஏய், கொஞ்சம் இருங்க. எதுக்கு நாம இப்ப அடிச்சுக்கணும்? நாங்க ஒண்ணு அந்த ஹார்ன் எடுக்கிறதுக்காக இங்க வரல. அவங்களை காப்பாத்ததான் இங்க வந்திருக்கோம். நாம இன்னைக்கு ஒரு கை பார்த்தோம். சோ இப்போ ஜூல இருக்க வேண்டிய எல்லாருமே சிட்டிக்குள்ள இருக்காங்க போல இருக்கு. நாம இப்ப இவனை என்ன பண்றது சார்? அவனை லாக் பண்ண. நீ இவ்வளவு தூரம் வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பேட் நியூஸ் ஆத்தர். ஃப்ரீசிங் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு பேட் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கு.
கொஞ்சம் நான் கெஸ் பண்றேன். அது கிரேட் ரெக்கோனியம் தானே? அந்த ரெபிடோ அதுக்குள்ள உள்ள போயிருப்பான். உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? கெஸ் பண்ணாலே உண்மையா தான் இருக்கும். ஏய் முதல்ல உள்ள போ. ஆனா முதல்ல இங்க நடக்கிற சண்டையை நிறுத்தணும். அதுக்கப்புறமா தான் உள்ள போகணும். சொல்றல்ல பின்னாடி போ. அவங்களுக்கு ஃபைனல் வார்னிங் கூட மேக்னஸ். ஓகே சார். எல்லாரும் ஃபயர் பண்ண தயாரா இருங்க. ஓயா நாம மட்டும் இப்ப பின் வாங்கலன்னா அந்த வெப்பன் நம்ம எல்லாரையும் ஒரே அடியா அழிச்சிடும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க. அவங்க நிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டா ஃபயர் பண்ண தயாரா இருங்க. இனிமே அவங்களுக்கு வார்னிங்கே கிடையாது. ஆனா கேப்டன் டிராகன் பூஸ்டர் அங்க இருக்கான். நமக்கு வேற வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் பொறுங்க. இது வில்லட். இது யாரு? புதுசா ஒரு ஆள் வந்திருக்கான். அவங்கிட்ட தான் நம்ம ஹார்ன் இருக்கு. சீக்கிரம் அவனை பிடிங்க. வில்லட் ஓடாத நில்லு. எங்க வா? பிரிஞ்சு போங்க. பிரிஞ்சு போய் அவனை தேடுங்க. அவன் மறைஞ்சு போறான். சந்தேகமே இல்ல. அவன் கிட்ட கிரேட் ரெக்டோனியம் இருக்கணும். வழக்கம் போல உங்க பிளான் சொதப்பிடிச்சு போல இருக்கு. தெரியாம உங்க மேல அட்டாக் பண்ணதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க டிராகன் போஸ்டர். என்ன நடக்குதுங்க? விளக்கமா சொல்றதுக்குலாம் நேரம் இல்ல. Video by visualc2blogspot.com. நல்ல வேலை, அது பாதுகாப்பா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, ரொம்ப சேஃபா இருக்கு டிராகன் பூஸ்டர். ரொம்பவே சேஃபா இருக்கு. அவன் நம்ம பக்கம் தானே எனக்கு அப்பவே தெரியும். நீ சேஃப்டியா இருக்கத்தான் அவன் நிறைய விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுது. அவகிட்ட திறமையும் இருக்கு, நல்ல சக்தி இருக்கு. எப்ப வேணா அவன் நினைச்சா உள்ள போகலாம் இல்ல? நம்ம கண்டிப்பா அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் அந்த ஆள் மேல எனக்கு கொஞ்சமா டவுட் இருக்கு.